சரி, ஓகே. இப்ப நீங்க வளர்ச்சி திட்டங்களுக்கான விஷயங்கள் வேற என்னென்ன வச்சிருக்கீங்க? அந்த விஷயங்கள் ஏதாவது இருந்தா சொல்லலாம். இப்ப காஞ்சிபுரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம தொழில் நகரம்னு சொல்றோம். இது ஸ்ரீபெரும்புதூர் வந்து சட்டமன்ற தொகுதி தொழில் நகரம். ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஒரு தொழிற்கல்லூரி கூட இது வரைக்கும் இந்த 2 ஆட்சியிலையும் கொண்டு வரப்படல. அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து படிச்ச இளைஞர்கள் நிறைய நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கும். ஆனா அவங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க உள்ளூர் ஆள வேலைக்கு எடுக்கிறது இல்லை. எல்லாருமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஐடி ஃபீல்டில் படிச்சுட்டு வேலையை தேடுறவங்க பாத்தீங்கன்னா தாம்பரம், சென்னை, வேலூர், கோயம்புத்தூர், பெங்களூர், கோயம்புத்தூர்ன்ற பெருநகரத்துக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் தான் இன்னைக்கும் இந்த இளைஞர்களை இந்த ஆட்சியாளர்கள் வச்சிருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா இந்த சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ஒரு தேர்தல் அறிக்கை ஒரு இதுவை கொடுத்தாரு. இந்த சட்டமன்ற தொகுதியில சிப்கார்டை கொண்டு வருவேன், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குவேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் அதெல்லாம் கொண்டு வரல. நாங்க 100% உறுதியா சொல்றோம். வினோத், எனக்கு புரியல. இப்ப காஞ்சிபுரத்துக்கு உள்ள சிப்கார்டு கொண்டு வரணும்ன்றீங்க. விமான நிலையமும் வளர்ச்சிக்கான திட்டம் தான். அந்த திட்டம் வந்தா எதிர்க்கிறீங்க. இந்த இடத்துல சிப்கார்டு வந்தா எப்படி? ஏன்னா நமக்கு ஸ்ரீபெரும்புதூர் ஆல்ரெடி பக்கத்துல தான் இருக்கு. இங்க இருந்து தாராளமா போயிட்டு வந்துட முடியும். தப்பான மக்களை இது போல தப்பான வாக்குறுதிகளை கொடுத்து இந்த அரசு செயல்படுதுன்ற நாங்க வந்து வளர்ச்சி திட்டத்தையும் கொண்டு வருவோம், விவசாயத்தையும் அழிக்க மாட்டோம்ன்றோம். வளர்ச்சி திட்டங்கள் வந்து விவசாயத்தை அழிச்சுதான் கொண்டு வரணும்ன்ற அவசியம் கிடையாது. அதற்கான இடம் இதே காஞ்சிபுரத்துல எத்தனையோ இடங்கள் இருக்கு. கடைசியா ஒரு நிமிடம், விவசாயத்தை அழிக்காமல் வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வருவதற்கு என்ன திட்டத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்? பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து நெசவாளர்கள் இருக்காங்க. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா கூட்டுறவு நெசவாளர்னு தனியா ஒரு அவங்களுக்குன்னு ஒரு கூட்டுறவு சங்கம்னு இல்ல, நெசவாளர் கூட்டுறவு சங்கம்னு இல்ல. நெசவாளர் கூட்டுறவு சங்கம் திராவிட அமைதி ப்ளீஸ் சார், ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு ப்ளீஸ். இல்ல, அண்ணா கூட்டுறவு சங்கம்னு இருக்கு. இது போல நிறைய சங்கங்கள் இருந்தாலும் அவங்களோட தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்கு அந்த நெசவாளர் சங்கத்துக்கு உண்டான இதுவை கொண்டு வருவோம். அதே போல வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கு வந்து தலைவர் வந்து அனைத்து தரப்பு மக்களையும் கலந்தோசித்து தேர்தல் அறிக்கை கொண்டு வர்றாரு. கண்டிப்பா அந்த தேர்தல் அறிக்கையில இதுக்கு உண்டான பதில் வந்து தலைவர் கொடுப்பாரு. நன்றி 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 வினோத்.